गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 23/4/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி, திதி அதிகாலை 3:38 வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி. நட்சத்திரம் இன்றைய தினம் புனர்பூசம் முழுவதும் இருக்குது. நாம யோகம் இன்னைக்கு காலை 10:36 வரை சுகர்மம், அதன் பின்பு திருதி. கரணம் பிற்பகல் 2:49 வரை கரசை கரணம், அதன் பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இன்றைக்கி இருக்குது. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, நண்பகல் 12:30 1:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. அதே மாதிரி இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது. சரி, இன்றைக்கு வியாழக்கிழமை. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நன்மையை தரும். அதே மாதிரி இன்றைக்கி வாஸ்து நாள், சுப முகூர்த்த நாள். இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். அதே மாதிரி இன்றைய நாள் சமநோக்கு நாள் அப்படின்றதுனால எது ஒன்றாலும் செய்யலாம். ஏன்னா கீழ்நோக்கு நாளாக இருந்தால் கிணறு வெட்டுறது அது இது செய்யலாம். ஆனால் இது சமநோக்கு நாளுன்னும் போது எல்லா வேலையும் செய்யலாம். வாஸ்து நாள் அப்படின்றதுனால இன்றைக்கி வீடு கட்டுறவங்க வாஸ்து பூஜை போட்டு இன்றைக்கி செய்யலாம். இன்றைக்கி கிரகப்பிரவேசம் கூட செய்யலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இன்றைய நாள் இந்த வாஸ்து நாள், சுப முகூர்த்த நாள், அருமையான நாள். அதுவும் குருவாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பான நாள். எல்லா வேலையும் இன்றைக்கி செய்யலாம். புதுசாக வீடு கட்டுற மனை பூஜை போடணும் இன்றைக்கி செய்யலாம், நன்மையை தரும். சரி, இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக நம்ம நேற்று சித்திரை நட்சத்திரம் பார்த்தோம். இன்றைக்கி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கு சென்று வந்தால் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சென்னையிலே இருக்குது அந்த கோவில். பார்த்திங்கன்னா சென்னை பட்டாபிராமம் போகிற வழியில் சித்துக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சித்துக்காட்டில் பார்த்திங்கன்னா பழங்காலத்து கோவில். அந்த கோவில் பேரே சித்துக்காடு தான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே சிவன் கோவில் தான். சிவன் கோயிலும் இருக்குது, பெருமாள் கோயிலும் இருக்குது, சித்தர் கோவிலும் இருக்குது. அங்கே சென்று வந்தால் இவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், முன்னேற்றத்தை கொடுக்கும். போயிட்டு வாங்க. சென்னையிலே இருக்குது. பட்டாபிராமம் போகிற வழியில் அங்கே ஒரு 4 முழ ரோடு வரும். அங்கே பிரிட்ஜு கட்டியிருப்பாங்க. அங்கே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அது ஒரு கிராமம் மாதிரி இருக்கும். சித்துக்காடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கோவில் பேரும் சித்துக்காடு தான். அங்கே சென்று வாருங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு வியாழக்கிழமை குபேர பூஜை செய்யுங்க. இன்றைக்கி வாஸ்து நாள், சுப முகூர்த்த நாள் ரெண்டுமே இருக்கிறதுனால இன்றைக்கி மாலை, அதாவது 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே குபேர பூஜை. குபேர பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எதையும் சமாளிக்கும் திறன் இன்றைக்கி உங்களிடம் ஏற்படும். அதே சமயத்தில் ஒரு மனப்பக்குவம், ஒரு மன தெளிவு இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சிகள் மேம்படும். வெளியூர் பயணத்தால் அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. எதை முயற்சி செய்தாலும் இன்றைக்கி திருவினையாக்கும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ஒரு புதிய பொருட்கள், நவீன பொருட்கள், மின்சார பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மற்றவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு
தருணம் இன்றைக்கி ஏற்படும். அதனால் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். அதே மாதிரி இன்றைய தினம் உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் குறைந்து ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இப்போ 7 நாட்டு சனி நடக்குது. இந்த 7 நாட்டு சனியில் வீடு வாங்காதவங்க வீடு வாங்கலாம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனால் எல்லாத்துக்குமே முயற்சி செய்யணும். சும்மா உட்காந்துருந்தால் தானாக வராது, அதையும் சொல்லிட்டேன். இவங்க சொன்னாங்களே நடக்கலையே அப்படின்றதெல்லாம் கேட்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி அதுவும் இன்றைக்கி 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது சிறப்பை தரும். அதனால் முயற்சி எடுங்க, நன்றாக இருக்கும். இன்றைக்கி வரவு நிறைந்த நாளாகவும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பக்குவம் இன்றைக்கி ஏற்படும், மனப்பக்குவம் ஏற்படும். இது செஞ்சால் இது நன்மை அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். வாக்குறுதி காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி நல்ல வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி இன்றைய தினம் பயணங்களால் ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. இந்த ட்ராவல்ஸ்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தடைபட்டு வந்த தன வரவு கிடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு ஏன்னா 2ல் சந்திரன் தான், செலவு கூடும் தான். ஆனால் குருவோடு இணையும் போது நல்ல ஒரு தன்மையை இது ஏற்படுத்தும். அதே மாதிரி தந்தை வழியில் கொஞ்சம் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறதுனால தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வியாபார ரீதியான முதலீடுகள் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிகப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள், கலகலப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தருணம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபார ரீதியாக முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உடலில் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பிள்ளைகளால் செலவினங்கள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு இருக்குது. 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. திருமணம்லாம் கைகூடும், அதுக்கும் முயற்சி செய்யணும். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான், வேலை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு சமூகம் பற்றிய ஒரு கண்ணோட்டம் உங்களிடம் ஏற்படும் இன்றைக்கி. அதே மாதிரி எந்த ஒரு சிந்தனை போக்கில் எதையும் செய்யாதீங்க, அது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும். அதனால் அதில் ஒரு கவனத்தை வச்சிங்கன்னா சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் ஓரளவுக்கு நலம் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்றைக்கி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு விதமான ஒரு சோர்வு, இன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு சோம்பல் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து சுறுசுறுப்பாக இயங்குங்கள், சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இன்றைக்கி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்களோட வேலை பார்க்குறவங்க கூட
கொஞ்சம் இணக்கமாக இன்றைக்கி இருங்க. எந்த விதமான கோபதாபங்களை காட்டாதீங்க, விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் பதற்றம் இல்லாமல் இன்றைக்கி செயல்படுவது மிகவும் நன்மையை தரும். திடீர் வரவுகள் ஏற்படும், திடீர் செலவுகள் ஏற்படும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி தெளிவான ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை உருவாக்கும். வெளியூர் பயணங்கள் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் நட்புகள் மேம்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதிசய வடகு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செயல்பட வேண்டியது நன்மையை தரும். அதே மாதிரி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கல, தீர்வே கிடைக்கல, நினைத்த சில விஷயத்திற்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினம் லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு இன்றைக்கி ஏற்படும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்றைக்கி உயரும். பிள்ளைகளால் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அஷ்டம சனி நடக்குதுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். இன்னும் உடலில் கொஞ்சம் ஒரு சோர்வு இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள், தொழில் கல்வி சார்ந்த படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். சிந்தனைகள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபகரமான சூழல் ஏற்படும். குடும்ப பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். தந்தை வழியில் அனுகூலமாக இன்றைக்கி இருக்கின்ற நாளாக இருக்குது. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி புரிதல் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி இந்த காப்பீடு துறை, இந்த இன்சூரன்ஸு இதை பற்றி, அதே மாதிரி எல்ஐசி இதிலெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள்லாம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூட வாய்ப்புகள் உண்டு. உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். வியாபாரத்திலும் நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் நுட்பமான விஷயங்களை கூட புரிந்து இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி புகழ் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் இன்றைக்கி ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனசில் ஒரு தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி தந்தை வழியில் உதவிகரம்லாம் கிடைக்கும். இன்றைக்கி உயர் அதிகாரிகள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். அதனால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. திட்டமிடாத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் சிக்கனமாக இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். பண விஷயத்தில்
சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இப்போ ஏற்படும். ஏன்னா சிக்கனமாக செயல்பட்டால், அதே மாதிரி வியாபார ரீதியான செயல்பாடுகள் ஒரு புதிய அனுபவத்தை இன்றைக்கி கொடுக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. வெளியூர் தொடர்புகள் மூலம் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் பிள்ளைகளாலும் செலவினங்கள் இருக்கும். அதே மாதிரி வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அன்போடு எதையும் பேசுங்க, நிதானத்தோடு பேசுங்க. நினைத்தது நிறைவேறுகின்ற நாளாக இருக்குது. அதிசயின் 3ஆம் நட்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் ஏற்படும். அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் உருவாகும். புதிய நபர்களால் மாறுபட்ட சிந்தனைகள், மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். கவனமாக இன்றைக்கி இருங்க. குடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருங்க. அதே மாதிரி விலையுறந்த பொருட்கள் கொண்டு போகிறீங்கன்னா அதன் மீதும் கவனத்தை செலுத்துங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான குழப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. வர்த்தக வியாபாரத்திலும் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கணும். எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறதை இன்றைக்கி தவிர்த்துருங்க. பேசும்போது நிதானமாக பேசுங்க. வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் புரிதல் இன்றைக்கி இருக்கணும். இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் சிறப்பாக இருக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். அதிசய மேற்கு திசை அதிசயின் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இன்றைக்கி செயல்படுவது நல்லது. விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வேலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். அதே மாதிரி சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதே போல் சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படும். ஆனால் தந்தையால் செலவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. பேச்சுவார்த்தையில், அதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தை, திருமணம், இது போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புதிய பயணங்கள் மூலம் நட்பு வட்டாரம் விரிவடையும். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. சகோதர வழியிலும் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். நட்பு வட்டாரம் இன்றைக்கி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இன்றைக்கி அதிசய கிழக்கு திசை அதிசயின் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எந்த விஷயத்திலையும் இன்றைக்கி உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத சில தன வரவுகள் ஏற்பட, வழக்குகளில் எதிர்பார்த்த நல்ல தீர்ப்பு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தூரத்து உறவினர்கள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அரசு வழியில் சாதகமான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள், இன்னல்கள் எல்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தின் நல்ல லாபகரமான வாய்ப்புகள்லாம் அமையும். நீண்ட நாள் சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லோரும்
எல்லோருடைய ஆதரவும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் இன்றைக்கி தீர்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்தில் இன்றைக்கி ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. பயணங்களால் அனுகூலம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சுற்றுலா சென்று வரக்கூடிய வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் ஒரு தூக்கம் இல்லாமல் ஒரு தன்மை ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களிடம் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். கலை சார்ந்த பணிகளில் அரசியல் சார்ந்த ஒரு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்குது. வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலம் நல்ல ஒரு அனுபவத்தையும் உருவாக்குகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கடன் தொடர்பான சிந்தனைகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, வங்கி சம்பந்தமான காரியங்கள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்குது. விவசாயத்துறை, கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மேன்மை தருகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. கல்வியில் இருந்து வந்த மாணவர்களுக்கு ஒரு தடுமாற்றங்கள் அதெல்லாம் விலகுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுக்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள் மனதில் எழும். அரசு வழியில் சாதகமான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் அன்பு நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.